அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்து மேலே இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம், ஒரு முழு பூண்டு உரித்து நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டுடலாம். அதுக்கப்புறமா நசுக்கி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் 2த்தையும் போட்டுக்கலாம் இது கூடவே. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிப்போம். இது நல்லா வதங்கி ப்ரௌன் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் கூட சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது கலர் நல்லா மாறி வரட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள். அதுதான் இந்த பொரியலுக்கு, சேமியா, குருமா எல்லாத்துக்கும் போடுவேன். அதை போட்டால் தான் நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாத்தூள் போடாதீங்க. அதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருவோம். இது நல்லா வெந்து சுண்டி வரணும். இப்போ வெந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ கொத்தமல்லியை போட்டுட்டு 2 ஸ்பூன் ஃபுல்லாக நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா ஒரு 2 மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஹை ஸ்பீடில் வச்சு. இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ரசம், சாம்பார், அப்புறம் புளி சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி தயார். இது செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.